Welcome back. This is your new World of Education Astrology YouTube channel. Good morning, everyone. Today we will see about Unit 3rd one, UGN PGTRB also, Endoplasmic Reticulum. Functions of Endoplasmic Reticulum. Endoplasmic Reticulatoda பணிகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட அமைப்பு பார்த்திருந்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். உங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்டு இது வந்து ஃபுல்லாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உள்ளது. ஃபுல்லாகவே தமிழில் தான் போடுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்டு உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா செல்லுக்கு வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. அதனால இதை வந்து அந்த டோட்டலாக அந்த செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதுக்கு டோட்டலாக வந்து என்ன கொடுக்குதுன்னா சப்போர்ட் கொடுக்குது, மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. ஸோ இதை வந்து சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட் என்ன இருக்குது அப்படின்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் வந்து நியூக்ளியஸை சுற்றிலும் இருக்குது. ஸோ இந்த டோட்டல் செல்லில் இந்த பிளாஸ்மா மெம்பரின்குள்ளே பிளாசத்தை நிறைய பிளேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்குது யார் அப்படின்னா வந்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். ஸோ இது வந்து என்ன செய்யுதுன்னா இந்த செல்லுக்கே வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரின்கே வந்து என்ன கொடுக்குதுன்னா சப்போர்ட்டை கொடுக்குது. அதனால இது வந்து சைட்டோஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டன் அப்படின்னா உடற்சட்டகம்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதுவும் வந்து சப்போர்ட் கொடுக்கறதுனால இது சைட்டோஸ்கெலிட்டன், சைட்டோபிளாசத்துக்குள்ளே இருந்து சப்போர்ட் கொடுக்கறதுனால இது வந்து சைட்டோஸ்கெலிட்டன் சொல்கிறோம். அண்டு இன்ட்ரா செல்லுலார் எக்ஸ்சேஞ்ச் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன இன்ட்ரா செல்லுலார் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா எல்லா பொருளையும் என்ன செய்யுதுன்னா கடத்தும் பணியை மேற்கொள்ளுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அண்டு இது வந்து ஆஸ்மாசிஸ், டிஃப்யூஷன் இவற்றுக்கெல்லாம் வந்து உதவுது. ஓகேவா? அதுதான் இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அந்த ஆஸ்மாசிஸ், டிஃப்யூஷன் எல்லாத்துக்கும் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அண்டு இப்போ பார்க்க போகிறது வந்து எஸ்சிஆரோட ஃபங்க்ஷன்ஸ், வளவளப்பான ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பாஸ்போலிபிட் அண்ட் கொலஸ்ட்ரால் போன்ற லிப்பிடுகளை வந்து உருவாக்குறதுக்கு உதவுகிறது. இந்த எப்படி லிப்பிடை உருவாக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். எப்படி வந்து ஆர்இஆர்ல வந்து ரிபோசோம்ஸ் ஒட்டி இருக்கிறதுனால அது ப்ரோட்டீனை ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி இதில் கிளைக்கோசோம்ஸ், ஓகேவா, கிளைக்கோஜனை உருவாக்குற அந்த கிளைக்கோசோம்ஸ் இருக்குது. அந்த கிளைக்கோசோம்ஸ் வந்து என்ன செய்யும்னா லிப்பிடுகளையும் உருவாக்கும். ஸோ அந்த கிளைக்கோசோம்ஸ் வந்து அட்டாச் ஆகி இருக்கிறதுனால இது லிப்பிடுகளை உருவாக்குறதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. அண்ட் கிளைக்கோஜனை உருவாக்கும். கிளைக்கோஜனை வந்து உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதை வந்து உடைக்கவும் செய்யும். ஸோ ஒரு ஹோமியோஸ்டாசிஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஹோமியோஸ்டாசிஸ் மீன்ஸ் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக வந்து ஒரே நிலையில் வைக்கிறதுக்கு வந்து உதவுது. வந்து சைட்டோஸ்கெலிட்டனாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம். அது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கறதுனால சைட்டோஸ்கெலிட்டனாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அண்டு இப்போ ஏற்கனவே சொன்னோம் கிளைக்கோஜனை உருவாக்குறது, அந்த கிளைக்கோஜனை உடைச்சு ஹோமியோஸ்டாசிஸாக வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தோம்னா யூடிபிஜி இந்த ஒரு என்சைம்ஸோட ஹெல்ப்போட என்ன செய்யுதுன்னா கிளைக்கோஜனை உருவாக்குறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது. அண்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டோட ஹெல்ப்போட கிளைக்கோஜெனோலைசிஸ், அப்படின்னா லைசிஸ்னா உடைக்கிறது எதை, கிளைக்கோஜனை. அப்போ இப்போ கிளைக்கோஜெனோலைசிஸ்லையும் வந்து ஈடுபடுது. ஓகேவா? யூடிபிஜியோட ஹெல்ப்போட கிளைக்கோஜெனிசிஸ்லையும் கிளைக்கோஜனை உருவாக்குறதுலையும் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டோட ஹெல்ப்போட இது கிளைக்கோஜினோலைசிஸ், தட் இஸ் கிளைக்கோஜனை உடைக்கிறதுலையும் ஈடுபட்டு ஒரு ஹோமியோஸ்டாசிஸாக வந்து இருக்கிறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அண்டு கொலஸ்ட்ரால் பயோசிந்தசிஸ் அண்ட் பைல் ஆசிட் பயோசிந்தசிஸ் அண்டு ஸ்டீராய்டு ஹார்மோன் பயோசிந்தசிஸ், இந்த 3 விதமான பயோசிந்தசிஸ் வழியாக இந்த உயிரியக்க நிகழ்வுகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த உயிரியக்க நிகழ்வுகள் வழியாக வந்து ஸ்டீராய்டு
மெட்டபாலிசம் தட் இஸ் ஸ்டீரால் வளர்ச்சிதை மாற்றத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. இந்த கொலஸ்ட்ரால் பயோசிந்தசிஸ், பைல் ஆசிட் பயோசிந்தசிஸ் அண்ட் ஸ்டீராய்டு ஹார்மோன் பயோசிந்தசிஸ் இந்த 3 ப்ராசஸ் வழியாக இது என்ன செய்யுதுன்னா ஸ்டீராலோட மெட்டபாலிசத்தில் வந்து ஈடுபடுது. அண்டு டெடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா நச்சு பொருளை அகற்றுறது. எதில் அப்படின்னா லிவரில் இருக்கிற நச்சு பொருளை வந்து என்ன செய்யுதுன்னா அகற்றுறது. அதுக்கு தேவையான என்சைம்களை வந்து இந்த எஸ்சிஆர் வந்து கொண்டுள்ளது. இப்போ எப்படி வந்து எந்த ப்ராசஸ் எந்த மெத்தடில் வந்து அந்த வேஸ்டேஜ் அந்த பாய்சனான சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுதுன்னா லிவரில் இருக்கக்கூடிய அந்த பாய்சன் சப்ஸ்டன்ஸை எஸ்சிஆர் வழியாக எஸ்சிஆர் கொண்டு வந்து அந்த எஸ்சிஆர் வந்து கோல்ஜி படலத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து லைசோசோம் வழியாக செல்லை விட்டு வெளியேற்றுது. இதுதான் வந்து இதோட மெயினான வேலை. செல்லில் இருக்கிற அந்த லிவரில் இருக்கிற கழிவு பொருளை வந்து அந்த நச்சு பொருளை வந்து செல்லை விட்டு வெளியேற்றுறது தான் இதோட மெயினான ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தட் இஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா, இது வந்து ரிபோசோம்களை கொண்டிருக்கிறதுனால புரோட்டீன் உருவாக்கத்தில் வந்து பங்கு பெறுது. நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரிபோசோம் பார்ப்போம். ரிபோசோம் பார்க்கும்போது இது டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ இதில் அந்த அளவுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இது ஃபங்க்ஷனுங்கிறதுனால ரிபோசோம் இருக்கிறதுனால புரோட்டீன் உருவாக்கத்தில் வந்து பங்கு பெறுது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரிபோசோம்ஸ் பார்க்கும்போது இது டீட்டெயிலாக படிப்போம். இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஆர்இஆரில் டாட்டா வச்சுருக்குது ரிபோசோம்ஸ். ஸோ இது வந்து ரிபோசோம் இருக்கிறதுனால இது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதுலேருந்து ரைஸ் ஆகிற எஸ்சிஆரை பாருங்கள், இந்த டாட்டும் இல்லை தட் இஸ் நாட் வித்தவுட் ரிபோசோம்ஸ். இது வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு இதோட இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். எல்லாமே வந்து ஒரு டைம் வந்து பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா இப்போ கோல்ஜி பாடி எதுலேருந்து உருவாகுது, ஆர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதுலேருந்து உருவாகுது, ஆர் எஸ்சிஆர் எதுலேருந்து உருவாகுதுன்னு. ஸோ இதையும் வந்து அப்படியே தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், இது வந்து ஆர்இஆர் எதுலேருந்து உருவாகுது, டோட்டலாக எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதுலேருந்து உருவாகுதுன்னு கேட்டால் நியூக்ளியஸோட மெம்பரின் இருக்கு இல்லையா, இதான் அந்த சர்க்கிள் தான் நியூக்ளியஸ். அந்த உட்கருவோட மெம்பரின்லேருந்து தான் வந்து என்ன உருவாகுது, இந்த இடத்துலேருந்து இப்படி வருதா கனெக்ட் ஆகுதா, ஸோ இதுலேருந்து தான் வந்து உருவாகுது. உட்கருவோட அந்த மெம்பரின் நியூக்ளியர் மெம்பரின்லேருந்து தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஆர்இஆர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மட்டும் ஸ்பெசிஃபைடாக கேட்டிருக்கு அப்படின்னா அது வந்து எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆரிஜினேட் ஃப்ரம் நியூக்ளியர் என்வெலப்பு. இந்த நியூக்ளியர் என்வெலப்லேருந்து தான் ஆர்இஆர் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. எஸ்சிஆர் எதுலேருந்து உருவாகுதுன்னா இந்த ஆர்இஆர்ல இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து எஸ்சிஆர் வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆர்இஆர்னா நியூக்ளியஸோட நியூக்ளியர் என்வெலப்லேருந்து வருது. அண்டு எஸ்சிஆர் அப்படின்னா அந்த ஆர்இஆர்லேருந்து வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஆரிஜினேட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கனைல்ஸ்க்கும். ஸோ இதுதான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ஃபங்க்ஷன்ஸு நம்ம வந்து டோட்டலாக பார்த்தோம். அண்டு எஸ்சிஆர் ஸ்பெசிஃபிக்காக எஸ்சிஆரோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அண்டு ஆர்இஆரோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஆர்இஆர் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருக்கோம், ஏன்னா பிகாஸ் அடுத்த இதில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அன்றைக்கானது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.